அம்மா உன் கருணையான அருள்மா, கூப்பிட்ட குரலுக்கு பேசும் தெய்வமே. இன்று 11 அந்த பழம் எங்க போயின்னு விழுது போதுங்க, போயின்னு இருப்பாருங்க, தெரிஞ்சுங்க. அதனோட காலிக்கிட்ட போகுது, அங்காளம்மன் கிட்ட போகுது. துர்காதேவி அம்மன், அங்காளம்மன், அதர்வணகாளி, சமயபுரத்து மாரியம்மன், மகாலட்சுமி, கல்புர தீபார்த்தனை எல்லாரும் தொட்டு கும்பிட்டுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை அது வேண்டிங்க. உங்க பிள்ளை, மக்கள், குடும்பம், பேர குழந்தைகள், நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அத்தனை வெற்றியாகும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆணவம் அகம்பாவம் உன்னையும் அழிச்சிடும், பிறரையும் அழிச்சிடும். கர்வம் உன்னை அழிச்சிடும். பணம் உனக்கு சொந்தம் இல்லை, வீடு உனக்கு சொந்தம் இல்லை, பிள்ளைகள் உனக்கு சொந்தம் இல்லை, மனைவி மக்கள் உனக்கு சொந்தம் இல்லை. உனக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. 6 அடி பள்ளம் தான், அதையும் வேற ஒருத்தர் நோண்டி எடுத்துட்டு வேற ஒரு பணத்தை வச்சிடுவான். அப்போ சொந்தம் இல்லாத தேகம் தான் நம்ம தேகம். எத்தனை 1000 கோடி வச்சிருந்து என்ன பண்ணுறோம், எத்தனை லட்சம் கோடி வச்சிருந்துன்னா கடைசியில் கொடுமையான நோயில் தானே சாவறோம். கேன்சர்ல, ஆப்ரேஷன்ல, எவ்வளவு கடுமையான நோய். அதை நீங்க பயந்துட்டீங்க. இன்னும் பயம் இல்லை உங்களுக்கு, பக்தி இல்லை, தர்மம் இல்லை, தானம் இல்லை. அம்மா, நான் என்னைக்காவது சித்தரை சொல்லியிருக்கேன்னா, நான் என்ன நீங்க யாரும் என் காலில் வணங்கக்கூடாது, எனக்கு வணக்கமே செலுத்தணும், வணக்கமே வைக்க மாட்டேன். இந்த உலகத்தில் ஒரே ஒண்ணுதான் சிவன், பிரம்மன், விஷ்ணு, கணபதி, முருகன். உலகத்தினுடைய பூமிக்கும் ஆகாயத்துக்கு உயரமான சக்தி பத்ரகாளி ஒருத்தி தான். அவளை விட்டா உலகமே இல்லை. இவளை பிடிச்சிங்கன்னா மரணமில்லா பெருவாழ் வாழலாம். எல்லா சித்தர்களும் அம்மன் அருளால் தான் பெரிய ஆளா வந்தாங்க. எவ்வளவு பெரிய பதவியும் செல்லா காசா போயிடும். அது உலகத்தில் எவ்வளவு பெரியா இருக்கட்டும், இந்தியாவில் எவ்வளவு பெரிய இருக்கும். ஆணவம், கர்மம், அகம்பாவம் மண்ணோட முக்கிடம். உண்மையை சத்தியம் ஒரு நாள் ஜெயிக்கும். இந்த தீபார்த்தனை நிறைவு பெறுகிறேன். இப்போது இந்த நீரை எடுத்து எல்லாருக்கும் உங்களுக்காக பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணி இந்த தீபார்த்தனை வெற்றியோடு முடிக்கிறேன்.